அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரிவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். இந்த சேனல்ல தினம்தோறும் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் மந்திர தந்திர தாந்திரிக பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. நடமாடும் தெய்வமாக நின்று மகாபெரிவா நமக்கு சொன்ன அருள் உரைகளையும் இந்த கலியுகத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஆன்மீக சூட்சமங்களும் தொடர்ந்து இடம்பெற இருக்கு. தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. 23/6/2025 ஆனி மாதத்தின் 9ஆம் நாள் திங்கட்கிழமையில் சிவராத்திரி தேய்பிறை பிரதோஷம் பிற்பகல் 2:18 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம். முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு முக்கியமான நாள். பொதுவாகவே வாரத்தில் கிழமையில் திங்கட்கிழமை என்பது சிவ வழிபாட்டிற்குரிய ஒரு கிழமை, பிரதோஷம் என்பது சிவ வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். இந்த இரண்டும் இணைந்து வந்திருப்பது கூடுதல் விசேஷம். இந்த நாளில் தவறாது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு பிரதோஷ நேரத்துக்கு போய் அங்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனையை பார்த்து சிவ மந்திரங்களை நீங்கள் உச்சரித்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட துன்பமும் சிவனருளால் நிச்சயமாக நீங்கும். சிவன் அப்படின்னு ஒன்னே நாம் எல்லாருமே சொல்லுவோம் அழித்தல், அதாவது அழிக்கக்கூடிய தெய்வம். எதை அழிப்பார்? உங்ககிட்ட இருக்கக்கூடிய தீமைகளை அழிப்பார், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய தீமைகளை அழிப்பார், எதிர்மறை ஆற்றல்களை அழிப்பார். அத மாதிரி பிரதோஷ நாளில் நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்கிறது ஜாதக ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களின் வீரியத்தையும் கண்டிப்பாக குறையும். நினைத்தது நடக்கலை, கேட்டது கிடைக்கல, எவ்வளவோ முயற்சி செய்தும் நான் நினைத்தது நடக்க மாட்டேங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் பிரதோஷம் என்று விரதமிருந்து சிவ தரிசனம் பாருங்க. கண்டிப்பா நீங்க நினைத்த காரியம் தடையில்லாம நடக்குங்க. இந்த பிரதோஷ நேரம், அதுவும் தேய்பிறை பிரதோஷ நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரமாகவே கருதப்படுது. மாலை 4:30 7 மணி வரைக்கும் எல்லா சிவாலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அபிஷேகங்கள் மிகச்சிறப்பாக நடக்கும். அந்த அபிஷேகத்திற்கு நீங்க இந்த பொருளை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கோடி கடனும் நிச்சயமா தீரும். ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் பால், பன்னீர், சந்தனம் இந்த மூன்றையுமே வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த 3 பொருளுமே வாங்குறதுக்கு உங்களுக்கு அதிகப்படியான செலவெல்லாம் ஆகாது. ஏன்னா சிவன் அபிஷேக பிரியர். சிவனின் மனம் குளிர இந்த ஆனி பிரதோஷ நாளில் இந்த 3 பொருளை வாங்கி கொடுங்க. சிவனின் அருளால நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா இந்த ஆடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சிவ சிவ எனும் மந்திரத்தை டைப் பண்ணுங்க. இந்த நாளில் செய்ய வேண்டிய மற்ற எளிமையான சூட்சம பரிகாரங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் தொடர்ந்து பதிவு செய்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இப்போதான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.